டெலிவிஷன் போராட்டத்துக்கு ஆதரவு. ஆமாம், மானாமதுரையைச் சேர்ந்த அருமை தம்பி ஆகாஷ் அவர்கள் ஒரு படித்த பட்டதாரி இளைஞர். அவர் மீது காவல்துறை அடித்து கொலை செய்கின்ற கொடூர குற்றங்கள் ஏதும் புரியாதவர். அவர் மீது 2 வழக்குகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். 2ம் காவல்துறையால் திட்டமிட்டு புனையப்பட்ட வழக்கு. அதை தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான் நடுவர் நீதிமன்றம் அவருக்கு உடனடியாக ஓன் பெயில் அளித்து இது உண்மைக்கு மாறான வழக்கு என்று விடுதலை செய்திருக்கிறார். அந்த ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்றை வைத்துக்கொண்டு எங்கு குற்றங்கள் நடந்தாலும் சம்பவங்கள் நடந்தாலும் அடிக்கடி அவரை அழைத்து விசாரணை செய்வதும் உண்மைக்கு மாறான பொய் வழக்குகளை புனைவதும் வாடிக்கையாக கொண்ட காவல்துறை தற்போது அவரை அடித்தே கொலை செய்திருக்கிறது. மிக ஒரு மனிதநேயமற்ற ஈவு இரக்கமற்ற ஒரு கொடூர செயல். இந்த வழக்கு நீதிமன்ற உரிய பிரிவுகள், அதாவது கொலை வழக்கு பதிவு செய்து இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறைகள் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இறுதி உத்தரவுகள் பிறப்பிக்கவில்லை என்றாலும் கூட அதன் அடிப்படையில் சிபிசிஐடி காவல்துறை அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களை இந்த நாள் வரையில் சிறையில் அடைத்திருக்க வேண்டும். 57 நாட்கள் ஆகியும் போராட்டக் குழுவினரும் ஆகாஷனுடைய தாயும் தந்தையும் அந்த உடலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. உடல் மார்ச்சுவரியில் இருக்கிறது. இது எந்த விதத்தில் நியாயம்? இங்கே தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் ஆணையம் காவல்துறையை தற்போது கட்டுப்படுத்துகிறது. தேர்தல் ஆணையம் ஏன் இங்கு இருக்கிற வடக்கு மண்டல ஐஜி அவர்களை அழைத்து ஏன் இதன் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என்று கோரியிருக்க வேண்டும், கோரவில்லை. சரி, காபந்து முதலமைச்சராவது தன் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கிறது. காபந்து முதலமைச்சர் அவர்தான். இதுபோன்று சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்ட போது இது 57 நாட்களாக நடக்கிறது. காவல்துறை ப்ரொசீடிங்ஸ் உங்களுக்கு தெரியும், 1 மாதம் தான் ஆகிறது. அப்போ இவர் ஆட்சியில் இருந்த மீதி அந்த 17 நாட்களில் ஏன் இவர் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஆதலால் சாதிக்கு ஒரு நீதி என்று இல்லாமல் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் பிறந்த ஒரு விவசாய குடியில் பிறந்த ஒரு பட்டதாரி இளைஞரை காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பொறுப்பாக இருக்க வேண்டும். அதே காவல்துறை விசாரணை என்கிற பெயரில் தென் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முக்கோத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த மணிகண்டனை அடித்து கொண்டார்கள். அப்புறம் ஒருவரை பனை ஏறுவரை ஒருவர் காவலர்கள் 4 முறை சுட்டு பிடிக்கிறார். அப்புறம் அஜித் அவர்களை அடித்து கொலை செய்கிறார்கள். அதுபோன்று தென் மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் போராட்டக் குழுவினரை 15 பேரை காக்கைக்குருவியை சுடுவது போல் சுட்டு படுகொலை செய்கிறார்கள். தென் மாவட்டங்களில் இதுபோன்ற மோசமான இந்த காவல் நிலைய மரணங்கள், இந்த படுகொலைகள், அம்பாசமுத்திரத்திலே ஒரு அதிகாரி கட்டிங் பிளேயர் என்று சொல்லக்கூடிய கொறடாவை வைத்து பொதுமக்கள் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய பல்லை பிடுங்குகிறார். இதெல்லாம் ஜனநாயக நாட்டில் ஏற்புடையதல்ல, கண்டிக்கத்தக்கது. இதையெல்லாம் நான் பலமுறை தமிழக சட்டமன்றத்தில் சுட்டிக்காட்டி இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் ஏன் இன்னும் நீங்கள் பணியில் வைத்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் முதலமைச்சரை நோக்கி நான் கேள்வி எழுப்பினேன். எதற்கும் மௌனமே இல்லை, எல்லாவற்றுக்கும் மௌனம்தான் பதிலாக இருந்திருக்கிறது. ஆக அந்த வகையில் நான் நம்முடைய சிபிசிஐடி டிஜிபி அவர்களுக்கும் ஏடிஜிபி அவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், உடனடியாக நீங்கள் இந்த குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்யப்பட வேண்டும். உயிரிழந்த ஆகாஷ் குடும்பத்திற்கு தமிழக அரசு 1 கோடி ரூபாய் நட்டஈடு வழங்க வேண்டும். அவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைகள் வழங்க வேண்டும். இது ஒன்றும் புதிய வேண்டுகோள் அல்ல. இதுபோன்ற காவல் நிலைய மரணங்கள் ஏற்பட்ட போது அப்படி காவலர்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு இதுபோன்று வழங்கப்பட்ட முன்னுதாரணங்கள் ஏராளமாக இருக்கின்றன. ஆக அந்த நடைமுறைகளும் இந்த ஆகாஷுக்கும் பொருந்தும். அதை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஆகாஷ் அவருடைய குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கிறேன். ஏனைய அரசியல் கட்சிகள், அமைப்புகள், தலைவர்களும் அந்த தாய் தந்தையரை காப்பாற்றுகின்ற பொறுப்பில் இருந்த ஒரு இளைஞன், அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அந்த பொறுப்பான இளைஞன் தற்போது உயிரோடு இல்லை. அந்த வறுமையில் வாடக்கூடிய அந்த தாய் தந்தையை காப்பாற்றுகின்ற பொருளாதார உதவிகளையும் மற்ற அமைப்புகள், அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டும். அதுபோன்று இங்கே நீதி கிடைக்கவில்லை என்றால் மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு மதுரை அமர்விலோ, தேவைப்பட்டால் டெல்லி உச்சநீதிமன்றத்திலோ வழக்கை தொடுப்பதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி அதனுடைய முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கில் மேற்படி இந்த குடும்பத்திற்கு நீதி கிடைப்பதற்கு தோள் கொடுத்து துணை நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வழக்கு சிபிஐ விசாரணை இல்லை, இந்த சிபிசிஐடி போதுமா? இல்லை, சிபிசிஐடி என்ன பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். 57 நாளாச்சு, நடவடிக்கை இல்லை. இப்போ காபந்து அரசு இருக்குது, அதில் காரணம் சொல்லியிருக்கலாம். தேர்தல் ஆணையம் இல்லை தேர்தல் ஆணையத்தின் மீது பொய் சொல்லி தப்பித்திருக்கலாம். ஆனால் புதிய அரசு பொறுப்பேற்று 1 வார காலத்திற்குள்ளாக இதன் மீது சரியான நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டத்தினுடைய வடிவத்தை அல்லது போராட்டத்தினுடைய களத்தை மாற்றுவதற்கு அவருடைய தாய் தந்தையரோடு நாங்கள் கலந்து ஆலோசனை செய்து இந்த போராட்டத்தை நாங்கள் பொதுமக்கள்
பொது அமைப்புகள் தமிழர் வாழ்வுரிமைக்காக இருக்கிற 150க்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகள் ஒன்று கூடி இந்த குடும்பத்தினுடைய ஒப்புதலோடு இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுப்பதற்கும் தயங்க மாட்டோம். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வருமா சார்? அது நாளைக்கு மக்கள் நேரம் தெரிவிச்சிருவாங்க. நீங்கள் செய்தியாக போடுவீங்க, அதை பார்த்து நாங்களும் தெரிஞ்சுப்போம். நன்றி. இப்போது இந்த குடும்பத்திற்கு நீதி வேண்டும். நன்றி. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். ஆகாஷின் அநியாய படுகொலைக்கு நீதி வேண்டும், படுகொலைக்கு நீதி வேண்டும், படுகொலைக்கு நீதி வேண்டும். கொலையாளி 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 காவல்துறையை சார்ந்தவர்கள் என்பதாலே கைதில்லையா, என்பதாலே கைதில்லையா, என்பதாலே கைதில்லையா, என்பதாலே கைதில்லையா. கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். கொலையாளிகளை கைது செய், தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு. கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். ஆகாஷ் கொலையாளிகளை, ஆகாஷ் கொலையாளிகளை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா. படுகொலை செய்யப்பட்டு 57 நாட்கள் ஆகியும், 57 நாட்கள் ஆகியும் குற்றவாளிகள் கைதில்லை, குற்றவாளிகள் கைதில்லை. நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா. தமிழக அரசே, காவல் அரசே, தேர்தல் ஆணையமே, தேர்தல் ஆணையமே, நியாயம் தானா, நியாயம் தானா, கேட்கவில்லையா, கேட்கவில்லையா, கோட்டைக்கு கேட்கவில்லையா, ஏழையின் குரல்கள் கேட்கவில்லையா, கேட்கவில்லையா, நியாயம் வழங்கு, நியாயம் வழங்கு, நீதி வழங்கு, நீதி வழங்கு, காவல்துறையே, காவல்துறையே, சட்ட ஒழுங்கு டிஜிபியே, சிபிசிஐடி டிஜிபியே, கொலை செய்தது தங்கள் துறை, கொலை செய்தது தங்கள் துறை, 80 நாள் காப்பாற்றுகிறாயா, 80 நாள் காப்பாற்றுகிறாயா, நியாயம் தானா, நியாயம் தானா, விடமாட்டோம், விடமாட்டோம், ஆகாஷுக்கு, ஆகாஷுக்கு நீதி கிடைக்கின்ற வரை விடமாட்டோம், விடமாட்டோம், ஓங்கி ஒலிக்கின்றது, தமிழர்களின் ஒற்றுமையுடன் ஓங்கி ஒலிக்கிறது, நீதிக்கான குரல் ஓங்கி ஒலிக்கிறது. நியாயம் தானா, நியாயம் தானா, தேர்தல் ஆணையமே, நியாயம் தானா, நியாயம் தானா, தேர்தலை நடத்துவதற்கு டிஜிபியை மாற்றுகிறாய், கமிஷனரை மாற்றுகிறாய், கொலை செய்த ஆகாஷை, கொலை செய்த ஆகாஷை, கொலை செய்த காவலரை கைது செய்ய, கைது செய்ய உத்தரவில்லையா, உத்தரவில்லையா, தேர்தல் ஆணையமே, தேர்தல் ஆணையமே, உத்தரவில்லையா, உத்தரவில்லையா, நாங்க பெற்று வளர்த்தெடுத்த எங்கள் பிள்ளை ஆகாஷ், உடலை கூட பார்க்கவில்லை, உடலை கூட பார்க்கவில்லை, சடங்கு கூட செய்யவில்லை, நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா, தமிழக முதல்வரே, காவல் அரசின் முதல்வரே, காவல்துறையை கையில் வைத்த, காவல்துறையை கையில் வைத்திருந்த தமிழக முதல்வரே, நியாயம் தானா, நியாயம் தானா, நீதி வழங்கு, நீதி வழங்கு, ஆகாஷ் குடும்பத்திற்கு நீதி வழங்கு, நீதி வழங்கு, தமிழராய் ஒன்று கூடி, தமிழராய் ஒன்று கூடி, கண்ணிக்கு வாழ்ந்த மதுரை மண்ணில், கண்ணிக்கு வாழ்ந்த மதுரை மண்ணில் நீதி கேட்கிறோம், நீதி கேட்கிறோம், நீதி கேட்கிறோம், நீதி கேட்கிறோம், தமிழக அரசே, தமிழக அரசே, நியாயம் தானா, நியாயம் தானா, ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரருக்கு ஒரு நீதி, உயர்ந்த ஜாதிக்கு ஒரு நீதி, இதுதான், நீதி வழங்கும் லட்சணமா, நியாயம் தானா, நியாயம் தானா, காவல்துறை அதிகாரிகளே, காவல்துறை அதிகாரிகளே, நியாயம் தானா, நியாயம்
இளைஞரை விசாரணைக்கென்று அழைத்துச் சென்று அடித்தே கொள்கிறாயே நியாயம்தானா தமிழக அரசே காவந்தரசே நீதி வழங்கு தமிழக அரசே வரப்போகிற தமிழக அரசே நீங்கள் தான் நியாயம் வழங்க வேண்டும் தமிழக அரசே தலைமைச் செயலாளரே டிஜிபி அவர்களே ஆட்சிகள் தான் மாறுகின்றன அதிகாரிகள் ஓய்வு பெறுகின்ற வரையிலும் நீங்கள் அதிகாரிகளே ஏன் இல்லை நடவடிக்கை ஆகாஷ் மரணத்திற்கு நீதி வேண்டும் மனித உரிமை அமைப்புகளே அரசியல் கட்சி தலைவர்களே ஜாதி கோரி நீதி என்று நடந்து கொள்ளாமல் ஆகாஷுக்கு நீதி வழங்குங்கள் தமிழக அரசே காவந்தரசே காவல்துறையை சிபிசிஐடியே நீதி வழங்கு நீதிமன்றம் உத்தரவிட்டோம் நீதி இல்லை கண்டிக்கிறோம் காவல்துறையின் நடவடிக்கையை கண்டிக்கிறோம் சிபிசிஐடி அரசே சிபிசிஐடி காவல்துறையை சிபிசிஐடி கையில் வைத்திருக்கிற காபந்து முதல்வரே ஏன் இல்லை குற்றவாளிகள் கைது ஏன் இல்லை போராடுவோம் ஒன்றுபடுவோம் சாதியாய் பிரிந்த தமிழா இனமாய் ஒன்றுபடு அரசே பயங்கர வாதத்துக்கு எதிராக அரசே பயங்கர படுகொலைக்கு எதிராக ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் ஆகாஷுக்கு வேண்டும் நீதி வேண்டும் நன்றி.